ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். இந்த டீயை நம்ம தினமும் குடிக்கும்போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இரவுல நல்ல தூக்கமும் நமக்கு வரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாசு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டீயை நம்ம வீட்டிலேயே தயாரித்து குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கூடவே நல்ல தூக்கமும் வரும். பொதுவாக சொல்லுவாங்க, நல்ல தூக்கம் தூங்கினாலே உடம்புல வியாதி இருக்காது அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு இந்த டீயை நம்ம தயாரிச்சிடலாம். இந்த டீயை நம்ம வீட்டிலேயே தயாரித்து குடிக்கும்போது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வராது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ செகண்ட் வேவ்ல வந்திருக்கிற கொரோனா வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் வீட்டில் உள்ள எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும், டைரெக்டாக லங்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எளிமையான வீட்டு வைத்தியம் இது போல் இருக்கிறதெல்லாம் செஞ்சுக்கணும். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது 3 பொருள் தான். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான். 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். பிரியாணி இலையோட நறுமணம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, சுவாச பிரச்சனை, சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய மென்மையான இரத்த குழாயெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக ஆக்குது. உடம்புக்கு நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நீக்கிடுது. இதை ஆன்டி பாக்டீரியல்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாமும் இந்த பிரியாணி இலை தடுக்கக்கூடியது. பிரியாணி இலையிலையும் கிராம்புலையுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கும் போது கல்லீரலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறி கல்லீரலை பாதுகாக்கும். கிராம்பை நம்ம சேர்த்துக்கும் போது உடம்புல இருக்க ஜீரணத்துக்கான என்சைம்ஸ் அதிகரித்து ஜீரண சக்தியை தூண்டி விட்டுரும். அதோடவே வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கூடும். அது கூடவே ஏலக்காயோட நறுமணம் நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஏலக்காயையும் கிராம்பையும் லேசாக தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதில் பிரியாணி இலையை போட்டு கூடவே ஏலக்காய், கிராம்பு 2ஐயும் அதில் போட்டுறணும். இப்போ கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றணும். கிராம்பு, பிரியாணி இலை இதோட சத்து எல்லாமே அந்த வெந்நீரில் இறங்கி இருக்கும். அந்த சூடோடு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து வடிகட்டி இதை நம்ம குடிச்சிடலாம். இதை குடிக்கும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தாலே எப்பேற்பட்ட வைரஸ் கிட்டேருந்தும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது காகுல் பண்ணுறது, ஸ்டீம் பாத் எடுக்கிறது, அதே போல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. நம்ம காகுல் பண்ணும்போது வெந்நீரில் கல் உப்பை போட்டு கொப்பளிச்சு துப்புறோம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். நல்ல தொண்டை வரைக்கும் கொப்பளிச்சு துப்பும் போது அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுங்கிறது வெளியில் போயிட்டு வந்தால் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்கும்போதும் காய்கறியெல்லாம் எடுத்து சமைச்சோம்னா, அதே போல் பூஜைக்கு பூ போட்டோம்னா, வெளியிலேருந்து ஏதாவது கொரியர் வருது, ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கோம், அந்த திங்ஸ் வந்துச்சுன்னாலும் வாங்கி வச்சுட்டு உடனே கையை வாஷ் பண்ணிடுறது நமக்கு நல்லது. ஏன்னா அது எத்தனை பேர் கை பட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வரைக்கும் நம்ம சுத்தமாக இருந்துக்கிறது நல்லது. அதுபோல தான் வெந்நீரை கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிக்கும்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு எப்பவும் போட்டுறணும். நம்மகிட்ட இருக்கிற இலைகள், வேப்பலை இருந்தால் வேப்பலை, வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, யூக்கலிப்டஸ் இலை, எந்த இலை கிடைக்குதோ அதை போட்டு ஆவி பிடிக்கணும். அப்படி நம்ம ஆவி பிடிக்கும்போது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நல்லா இன்ஹேல் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறதோட இந்த டீயும் நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா எல்லா வகையான வைரஸ் கிட்டேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாசு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.